திரு சிவப்பிரியன், எப்படி பார்க்குறீங்க இந்த நிதி பற்றாக்குறை காரணங்கள்? இல்லை, நிதி பற்றாக்குறைங்கிறது வந்து இருக்குது, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கான காரணங்களை அரசு கூறுவதில் வந்து முழுக்க முழுக்க நியாயம் இருக்கிறது, அது யாருமே சொல்லலை. இதே பிரச்சனைகளை தான் ஏடிஎம்கேவும் சொன்னாங்க, டிஎம்கேவும் சொன்னாங்க. பட் என்னுடைய கேள்வி இங்கே என்ன ஆகுதுன்னா, கடந்த முறையும் நிதி பற்றாக்குறை இருந்தது, கடந்த முறை மட்டும் ஏன் கொடுத்தீங்க? அப்போ அடுத்த வருஷம் இதே நிதி பற்றாக்குறை காரணத்தை திமுக சொல்லுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, ஒரு பட்டியல் போடுறாங்களே, இதுக்கு சேர்த்தே சொல்லிடுங்க. பல திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு, மகளிர் உரிமை பயணம், விடியல் பயணம், நிறைய லிஸ்டையும் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் இந்த செலவு போகுது. கூடுதலா 1000 ரூபாய் உரிமை தொகையை நாங்க முன்னாடியே கூட வழங்க முயற்சி பண்றோம்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நம்ம காரணங்களை ஏத்துக்கணும். இல்ல, இதெல்லாம் காரணங்கள். நான் தான் சொன்னேன்ல, நிதி நெருக்கடி இருக்கிறது, மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, அதுதான் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஏன்னா திரு அன்பில் மகேஷ் அன்னைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க குறிப்பிட்டது போல 1/2 மணி நேரத்துல நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு. அது ரொம்ப வெளிப்படையா அமைச்சர் சொல்றாரு. அதற்கான மறுப்பு வந்து பாஜக கிட்ட இருந்து எங்கேயுமே வரல. அப்ப என்னன்னா, அதை வந்து நீங்க உண்மையா தான் எடுத்துக்கணும். அதுல வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க மத்திய அரசு. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஒத்துக்கலன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம். அதே ஒரு மைவே ஆர் ஹைவே ஸ்டாண்டை தான் யூனியன் கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதெல்லாம் யாரும் இங்க சப்போர்ட் பண்ணி பேசவே வரல. ஆனா இதே புதுமை பெண் திட்டம், இதே மகளிர் உரிமை தொகை, அது போன்று விடியல் பயணம், இதெல்லாம் போன வருஷமும் இருந்தது இல்ல. அப்ப போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் தான் நான் கேட்க வரேன். போன வருஷம் தேர்தல் இருந்தது, இந்த வருஷம் தேர்தல் இல்ல. அடுத்த வருஷம் இதே விஷயத்தை திமுக செய்யுமா? திமுகங்கள எந்த அரசியல் கட்சியாவது செய்யுமா? ஓகே, ஒரு விஷயம் அவர் சொல்றாரு, கடந்த ஆண்டு புயல் மழையால் ஏற்பட்ட பேரிடர்களுக்கு 2028 கோடி ரூபாய் செலவிட்டு இருக்கிறோம், மாநில நிதியில் இருந்து செலவிட்டு இருக்கோம். இந்த பெஞ்சல் புயல் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். போன வருஷம் 6000 ரூபாய் கொடுத்தாங்க எல்லாருக்கும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல புயலால் பாதிக்கப்பட்டவங்க 6000 கொடுத்துட்டு அதன் பிறகு இன்னொரு 1000 ரூபாயும் கொடுத்தாங்க. அப்ப போன வருஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமேங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்ப என்ன எழுதுனா, அப்ப தேர்தல் வரும் நேரத்தில் மட்டும் இந்த உதவித்தொகைகள் இல்லை இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு அரசிடம் எங்கிருந்து பணம் வருகிறதுன்ற ஒரு கேள்வி. இது வந்து டிஎம்கே மட்டும் இல்ல, கொடுக்க மனம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. கொடுக்க மனம் இல்லை இல்ல, கொடுக்க வேண்டிய அவசியம் இப்ப இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா 2000 இதே எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் பின்னோக்கியும் போடுறேன். 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு 4 மாதத்திற்கு முன்னால் அதிமுக அரசு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2020 அந்த 1000 ரூபாவை 2000 குறைச்சி 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. திருப்பி 2021 தேர்தலுக்கு 4 மாசத்துக்கு முன்னால 2500 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இந்த பொங்கல் பரிசு இது போன்ற விஷயங்கள் வந்து ஆளுகின்ற கட்சிகள் வந்து தேர்தலுக்கு முன்னர் இதை வந்து மக்கள் கிட்ட அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு 2 கட்சியும் மீதுதான் நான் இந்த கேள்வியை வந்து வைக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, போன வருஷமும் இதே பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்ல. அந்த தமிழ் புதல்வன் திட்டம் மட்டும்தான் போன வருஷம் இல்லை, அதுதான் இந்த வருஷம் கொண்டு வந்த புது திட்டம். மற்றபடி எல்லா திட்டத்துக்கும் கேப்பெக்ஸ், அதற்கான பட்ஜெட்ரி அலோகேஷன் எல்லாம் நீங்க போன வருஷமே கொடுத்துட்டீங்க. அப்ப போன வருஷம் வந்து 2200 கோடி ரூபாய் அதிகமா செலவு பண்ண பிறகும் கூட உங்களுக்கு வந்து அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் இந்த வருஷம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கறதான் கேள்வி. பிரச்சனை இருக்கு மாநில அரசிடம் இருந்து. போன வருஷம் வந்து இன்னொரு பிரச்சனை வேற இருந்தது. மெட்ரோக்கு வந்து நிதியே கொடுக்கல. கிட்டத்தட்ட 12,000 13,000 கோடி வந்து மாநில அரசு தங்களுடைய நிதியிலிருந்து எடுத்து அந்த மெட்ரோவுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து உண்மையிலே இந்த அரசை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்க கூடாது அப்படின்னு இப்பதான் மத்திய அரசு அதற்கான பட்ஜெட்ரி அதற்கான அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. இதற்கு மேல அதற்கான அப்ரூவல், அதற்கான அந்த பட்ஜெட்ரி அப்ரூவல்ஸ், அந்த பணம்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா போன வருஷம் ஏன் கொடுத்தீங்க, இந்த வருஷம் ஏன் கொடுக்கலங்கிறதா என்னோட கேள்வி. தேர்தல் காரணம் ஒரு பெரிய நிச்சயமா. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன், அடுத்த வருஷமும் இதே காரணத்தை சொல்ல முடியுமா? சொல்வார்களா? எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்வார்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஆனா இதை வலியுறுத்தும் போது மத்திய அரசு கிட்ட நிதி கேட்கணும், நிதி பற்றாக்குறை இருக்கு, நீங்க கொடுங்க அப்படிங்கிற குரல் அதுக்கு ஈக்குவலா ஒலிக்குதா? இல்ல. ஏன் ஒழிக்க மாட்டேங்குது? ஒழிக்க மாட்டேங்குதுன்னா அது வந்து அவங்க தான் அதற்கான காரணங்களை சொல்லணும். அதிமுக வந்து என்னன்னா, அவங்க ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்றாங்க. ஒரு அறிக்கை இல்லை ஒரே ஒரு விஷயம், மத்திய அரசை எதிர்த்து, அதாவது புயல் நிவாரணம் இல்லை வந்து மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் ஏடிஎம்கேவோ
இல்லை தமிழ் மாநில காங்கிரஸோ தமிழ்நாடு பாஜக பண்ண முடியாதுன்னே வச்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு பாஜக வந்து கர்நாடகா பாஜகவை எதிர்த்து மேகதத்துவில் போராட்டம் பண்ணாங்க. இதுக்கும் பண்ணணும்னா பண்ணலாம். இவங்க என்ன போராட்டங்கள் இந்த 2 ஸ்பெசிபிக் இஷ்யூல, ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா போராட்டங்கள் பண்ணியிருக்கோன்னுவாங்க. போராட்டம் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, இந்த 2 ஸ்பெசிபிக் இஷ்யூல மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை அழுத்தத்தை கொடுத்தீங்களா? இன்னொன்னு முனவர் பாஷா சார் சொன்னாங்க பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். இது அதிமுகவும் எப்பவுமே எடுக்கிற ஒரு ஸ்டாண்டா இருக்கிறது. பாராளுமன்றத்தை முடக்கினால் மட்டும் நான் பாஜக உடனே கொடுத்துருவாங்க. அந்த முக்கியத்துவம் அப்பதான் இல்ல இது என்ன ஆகுதுன்னா தம்பி, பாராளுமன்றத்தை முடக்குவதே வந்து ஒரு ஜனநாயக கடமை. எம்பிஸ் போறது எல்லாமே வந்து பாராளுமன்றத்தை முடக்கினா இது விஷயம் நடந்துரும்னு இது வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிளா போகுது. மக்கள் கிட்ட வந்து பாராளுமன்றம் வந்து முடக்குவதற்கு இல்ல, பாராளுமன்றம் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு, டிபேட் பண்றதுக்கு. நீங்க பாராளுமன்றத்தை முடக்குவதையே வந்து ஒரு டூல் மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து நியாயமே கிடையாது. அது வந்து எந்த கட்சிகள் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. 2014 முன்னாடி பாஜகல இருந்து சுஷ்மா ஸ்வராஜோ அருண் ஜேட்லி இது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம்னு பேசி இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில முடக்கும் போது. அததான் நான் சொல்றேன், அவங்க டிசென்ட் இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னவர் அருண் ஜேட்லி அவர்கள். ஆனா இப்ப பண்ணும்போது மன்மோகன் சிங் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு முறை கூட அவங்க வந்து அவருடைய உரையை வந்து முழுமையாக அவங்க பேச விட்டதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு முறை பிரதமர் மோடி அவர்களை பேச விடாத பொழுது எதிர்க்கட்சிகள் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க. இதுதான் முதல் முறை பிரதமர் அவர்களை பேச விடவில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது என்னன்னா, இதுதான் நான் சொல்ல, ஒரு நாடாளுமன்றை முடக்குவதை வந்து ஒரு டூல் மாதிரி பயன்படுத்தக்கூடாது. தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுகின்ற விஷயங்களுக்கு நீங்க அதை முடக்கலாம். நீங்க ஏடிஎம்கே சொன்னீங்கல்ல, அவங்க இதுக்கு என்ன ஒரு விஷயமா சொல்றாங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் பற்றி எரிந்த ஒரு விஷயமா இருந்தது. நாங்க தொடர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைப்பதற்கு அதிமுக தான் மிக முக்கிய காரணமா இருந்தது. அப்ப நாடாளுமன்றத்தை முடக்கி தான் காவிரிக்கான நியாயத்தை பெற்று தந்தோம், நீங்க அந்த மாதிரி முடக்கி அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தது மத்திய அரசு இல்லைன்னு யாருமே சொல்ல. பாராளுமன்றம் முடக்கப்பட்டது உண்மைதான், யாருமே மறுக்கல. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பிப்ரவரி 16, 2018, மே 4, 2018 இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த விஷயம் நடந்தது. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல சுப்ரீம் கோர்ட்னு ஒரு அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த தேதிக்குள்ள நீங்க பண்ணலன்னா உங்கள் மீது கோர்ட் அவமதிப்பு, அதாவது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு பயந்து தான் அரசு பண்ணுச்சே தவிர பாராளுமன்றம் எப்பங்க கர்நாடகா எலெக்ஷனுக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சுங்க. பாராளுமன்றம் இவங்க முடக்கிய 1.5 மாதம் கழித்து தான் மத்திய அரசு வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அமைக்கிறாங்க. அத்தாரிட்டினா என்ன அப்படின்னு வந்து விளக்கம் கேட்டாங்க. ஆங்கில வார்த்தைக்கு போய் விளக்கம் கேட்டாங்க. சோ இது வந்து முடக்கினதுனாலதான் அதிமுக சொல்றாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, அததான் நான் சொல்றேன். நீங்க முடக்குவதை வந்து நீங்க அதை சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்னாலதான் மத்திய அரசு அதை பண்ணாங்கிறதையும் நான் சொல்ல வரேன். முடக்கத்தினால இல்லன்னு, முடக்கத்தினால மட்டும் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனா அதே முடக்கத்துக்கு பாஜக வந்து முக்கியமான விஷயங்களை பேசாம இருக்கிறதுக்கு அதிமுக உதவிச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அதிமுக மீது அப்படி எழுந்தது. அதை பத்தியும் பேசணும். அப்ப என்ன என்னோட பாயிண்ட் என்னன்னா, நாடாளுமன்ற முடக்கமோ இல்ல சட்டமன்ற முடக்கத்தையோ நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறது வந்து நீங்க அங்க போய் சத்தம் போடுறதுக்கு இல்ல, உங்களோட பிரச்சனைகளையும் பேசணும். தேவைப்படும் போது சத்தம் போடுங்க, சண்டை போடுங்க. ஆனா மெஜாரிட்டி ஆன டைம் வந்து தயவு செஞ்சு மக்களுடைய கோரிக்கைகளை பேசுங்க. ஓகே, சிவப்பிரியன் நிறைவு கருத்து. இவ்வளவு பேசினது பிறகு நிறைவு கருத்து என்ன? ரொம்ப நேரம் கையை காட்டிட்டே இருந்தீங்களே. இல்ல நான் அது என்ன எதுக்காக நான் கையை காட்டினேங்கிறதே எனக்கு மதிவாணன் பேசும்போது என்னுடைய கேள்வி வந்து ஒன்னே ஒண்ணுதான். லைக் இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிதி நெருக்கடி வந்து ஒன்றும் பெருசா மாறிட போதில்லை. போன வருஷம் என்ன நிதி இப்போ ஞாபகம் வந்துச்சு என்னன்னா, போன வருஷம் 6000 ரூபா கொடுத்தாச்சு 4 மாவட்டத்துல. இந்த முறை வந்து 2000 ரூபாய் தான் கொடுத்திருக்கோம். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லி 4 மாவட்டத்துக்குன்னு சொல்லியாச்சு இல்ல. 4 மாவட்டத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம். இந்த முறை 2000 ரூபாய் தான் கொடுத்திருக்கோம். அது 1000 ரூபாய் கொடுக்கணும்னு இருந்திருந்தா கொடுத்திருக்கலாம். நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், அடுத்த வருஷமும் நிதி நெருக்கடி ஒன்னும் பெரிய அளவுல மாற போதில்ல. நிதி நெருக்கடி இருக்கதான் போகுது. மத்திய அரசு ஒன்னும் கொடுக்க போதில்ல பணம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அடுத்த வருஷமும் இதே நிலையை எடுப்பார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி, வேற ஒரு கேள்வியே கிடையாது. சரி, பார்க்கலாம். இந்த வருஷமே கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி, இன்னும் சில நாட்கள் இருக்கு. திமுக அரசு என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம்.